ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். மறுபிறவி இல்லாதவங்களும் சிவனோட பரிபூரண அருள் உள்ளவங்களும் மட்டுமே இந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள், வழிபாடு, கதைகளை கேட்க முடியும். இதோட பகுதி 1 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் இதை போடுறோம். இது மகா சிவராத்திரி சிறப்பு பதிவு. 2ஓட லிங்க்கையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். முழுசாக பாருங்கள். பெரிய பதிவை விரும்பாத நபர்கள் இதோட ஸ்கிப் பண்ணிக்கிங்க. பெரிய பதிவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் தொடருங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முந்தைய பதிவோட தொடர்ச்சிக்கு போகலாம். முந்தைய பதிவு எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம சிலருக்கு வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. அதாவது உண்மையாக ஆழமான நம்பிக்கை வச்சு வைக்கும்போது உடனே நடக்குது. சிலர் நம்பிக்கை இல்லாமல் சொல்லும்போது லேட்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி என்ன உண்மையாக நம்பிக்கை வச்சு பண்ணால் உடனே நடக்கும்? இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 1879 இது நடந்தது. ஒரு ஆங்கில தளபதி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போரில் தலைமையேற்ற ஒரு லெப்டினன்ட் கர்னல் மார்ட்டின் அவர் பேர். அவர் போருக்கு தலைமையேற்று போரை நடத்திட்டு இருக்காரு. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவரோட மனைவிக்கு அவரை பற்றின விஷயங்களும் அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கிறதையும் கடிதமாக எழுதுவார். ஏன்னா அவர் நலமுடன் இருக்காருன்னு மனைவி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி கடிதங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் அவர்கிட்டேருந்து கடிதம் வரதே இல்லை. இதை பார்த்த மனைவிக்கு ரொம்ப மன வருத்தம். அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அப்படி பயத்தில் இருக்காங்க. அவங்க அப்படி பயத்தில் இருக்கிறப்ப ஒரு சமயம் இந்த குதிரை சவாரி பண்ணி வரவங்க இல்லையா, அப்படி வர்றப்ப ஒரு கோவில் பார்க்குறாங்க. பைஜிநாத் சிவபெருமானோட கோவிலை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது கோவில், அது என்ன வழிபாடு முறை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இவங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறதால இறங்கி உள்ளே போய் என்னென்னு பார்க்குறதுக்காக போகும்போது உள்ளே நிறைய பேர் சிவனை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க. சில வழிபாடு முறைகள் நடந்துகிட்ருக்கதை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. சொல்லி தீரணும் தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க, மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக மனமுருகி பிரார்த்தனை பண்ணுற அத்தனை பேரோட பிரார்த்தனையும் சிவபெருமான் ஏற்றுப்பார்னு சொல்லிட்டு, பொதுவாக சிவனுக்கான மந்திரம் இருக்கும் இல்லையா, ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லுங்கள், சிவசிவன் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி இதை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிங்கம்மா. நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவரையும் காப்பாற்றுவார் எல்லா பிரச்சனையிலேருந்துன்னு சொன்னதும் அவங்க மனசார பிரார்த்தனை பண்ணுறாங்க. கரெக்டாக அவங்க பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து 11ஆவது நாள் அவங்க கணவன்கிட்டேருந்து மறுபடியும் கடிதம் வருது. அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஆப்கானிஸ்தானால் இருக்கக்கூடிய படைகளால் முற்றிலுமாக சூழப்பட்டுட்டோம். அதாவது எப்படின்னா சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். சுற்றி வளைச்சிட்டாங்க, நாங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு வழியே கிடையாது. எதிர் தாக்குதல் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட படைபலமும் கிடையாது. இப்போ நாங்கள் போரோட இறுதியில் மாட்டிக்கிட்டோம். அதாவது எங்களுக்கு முடிவு நெருங்கிடுச்சுங்கிறத உணரும்போது ஒரு இந்திய துறவி அவரை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நீண்ட கேசம், அதாவது கேசம்னா முடி, ஒரு ஜடாமுடி, புலித்தோல் போத்திக்கிட்டு 3 முனையுடைய ஆயுதம், அதாவது அவர் சூலத்தை தான் அப்படி சொல்கிறார், உடைய ஒரு துறவி அவரை பார்த்தோம். அவர் எங்களுக்கு உதவுனார். எப்படி உதவுனார்னா, அவர் கையில் வச்சுருந்த அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ண முறை, அதாவது அவர் பயன்படுத்தின டெக்னிக் வித்தியாசமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவரோட முகம் அப்படி ஒரு பிரகாசமாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். தனி ஒரு ஆளாக அத்தனை படையும் எத்தனையோ துப்பாக்கிகளை அவர் வச்சுருந்த அந்த ஆயுதத்தை வச்சு ரொம்ப அழகாக சமாளித்தது மட்டும் இல்லாமல் எதிரி படை அவரை பார்த்து பின்வாங்கிச்சு. கடைசி நிமிஷத்தில், அதாவது மரண தருவாயில் இருந்த எங்களை ஒரு நொடியில் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். கரெக்டாக ஒரு 11 நாளில் இவங்களுக்கு கடிதம் கிடச்சிருச்சு இல்லையா. கடிதம் கிடச்ச கொஞ்ச நாள்லேயே அவர் வராரு. வந்தவுடனே மனைவி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி பைஜிநாத்தில் இருக்க சிவபெருமானை போய் பிரார்த்தனை பண்ண அவங்க ஒரு மந்திரம் சொன்னாங்க அப்படின்னதும் அப்போ தான் அவர் இன்னொரு விஷயத்த மனைவிக்கிட்ட சொல்கிறார். என்ன அப்படின்னா, இவங்களை காப்பாற்றினதுக்கப்புறம் சிவன் சும்மா போல அவங்கள்ட்ட அந்த கர்னல் இருக்கார் இல்லையா மார்ட்டின், அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உங்கள் மனைவி உங்களுக்கு உதவி பண்ண சொல்லி கேட்டதால் நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உதவியை முடிச்சுட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டார். இதை அவர் அப்போ சொல்கிறார். சொன்ன உடனே தான் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட பிரார்த்தனையை இந்த கடவுள் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி அப்பைய காலத்தில் 16,000 ரூபாய் கொடுத்து அந்த பைஜிநாத் ஆலயத்தை புதுப்பிச்சு கொடுத்ததா அந்த ஆலயத்தோட கல்வெட்டுலேயே இருக்குது. இவர் ஒரு ஆங்கிலேயர் சிவபெருமானை நேரில் தரிசனம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் சிவபெருமானோட பரிபூர்ண அருள் அவருக்கு கிடச்சிருக்கு. இதை தான் நான் சொல்கிறேன். உண்மையாக நம்பிக்கை வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே சிவன் துணை இருப்பார். சரி, இப்போ ஒரு மந்திரம் பார்ப்போம்.
அதாவது திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு மெயில் பண்ணுறதுல நான் படித்து ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னென்னா, திருமண வயசு தாண்டி பையன் இருக்கான், பொண்ணு இருக்காங்க, நல்ல வரன் அமைய மாட்டுது, நிறைய படிச்சிருக்காங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, இருந்தால் கூட வரன் அமைய மாட்டுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு மெயில் போடுவாங்க. அவங்களுக்குலாம் நான் இந்த விஷயத்தை தான் சொல்லுவேன். என்ன அப்படி சொல்லுவேன்னா, சுயம்பரா பார்வதி, அதாவது பார்வதி தேவியே சிவபெருமானை மணக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை தான் சொன்னாங்களாம். இது வந்து நம்ம காயத்ரி மந்திரத்துக்கு இணையான மந்திரங்கள். இது வந்து காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு இணையான மந்திரம், அத்தனை அச்சரங்களையும் கொண்டிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம். இதை வந்து கொஞ்சம் வசதி படித்த நபராக இருந்தால் ஒரு குருக்களை வச்சு உங்கள் வீட்டிலேயே வந்து பூஜை பண்ணுங்கள், உடனே பலன் தரும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா நீங்களே மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், பலன் தரும். அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர், இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும், அதனால் ஞான சம்பந்தர் வந்து திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு தமிழ் பதிகம் பாடியிருக்காரு. இதுதான் அது. இதை சொல்லிட்டு வந்தாலுமே நமக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகள், எந்த விதமான தடையாக வேணா இருக்கட்டும், அத்தனையும் விலக்கி நமக்கு திருமண தடையை போக்கி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அருமையான பதிகம். இதை சொன்னாலே திருமண தடை அத்தனையும் போகும். ஏற்கனவே வந்து போன கதையை ஆழமான நம்பிக்கை தான் வந்து கடவுளை நம்ம பக்கத்தில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் முடித்தோம் இல்லையா? அதனால் நம்பிக்கை அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக சம்பவம் பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, கேதார்நாத் கோயில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 6 மாதம் தான் வந்து திறந்துருக்கும், 6 மாதம் மூடி தான் இருக்கும். ரொம்ப பனிப்பொழிவான பிரதேசம் அது. அதில் வந்து கரெக்டாக அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நட சாத்திடுவாங்க. அது கொஞ்சம் குளிர்காலம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் திறப்பாங்க. இதுதான் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் கேதார்நாத்தில் இருக்க சிவனை தரிசனம் பண்ணணும். அப்போ அவர் பெருசாக போக்குவரத்துலாம் கிடையாதுல்ல, நடந்து தான் போகணும். இவர் அப்படியே மெல்ல நடந்து போகிறாரு. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுது. கரெக்டாக இவர் கோவில் அடைகிற சமயம், கோவிலில் அந்த 6 மாதத்துக்காக அடைப்பாங்கள்ல, அந்த சமயம் இவர் கோவில் வாசலில் போய் நின்றுறார். இவர் போய் நின்ன உடனே பார்த்தா அங்கே இருக்கிற குருக்கள் இருப்பாங்க இல்லையா, கோயிலை பூட்டிட்டு வெளில வராங்க. இவர் போயிட்டு அவங்கள்ட்ட கதறார், ஐயா நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாதமாக நடந்து வந்துட்டுருக்கேன், ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கேன், எப்படியாச்சும் கதவை திறந்து ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ண என்ன அலோவ் பண்ணுங்கன்னு தான். அப்போ அவர் சொல்கிறாரு, கோவிலுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க, ஒரு தடவை கதவை அடைச்சிட்டா அடைச்சது தான், அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் திறக்கணும், எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் திறக்கக்கூடாது, இது வந்து சம்பிரதாயம், இதை வந்து மீற முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, எவ்வளவோ கெஞ்சுறார், ஐயா ஏதாச்சும் கருணை காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அவர் ஒரே வழி சொல்லிட்டார், ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், நீங்கள் வேணால் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னா தான் இவருக்கு ரொம்ப மனசு வந்து போயிடுது. ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு போகல. இவருக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, சிவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை. அங்கேயே தங்கிட்டார்னா எப்படி, அது ஒரு பெரிய குளிர்காலம் நெருங்கிட்டுருக்கு, அதில் ஒரு தனி மனிதன் வாழ்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. இருந்தாலும் இவர் அன்னைக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போய் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கார். என்ன பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காருன்னா, ஐயா உங்களை தரிசனம் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் உன்னை தரிசனம் பண்ணாமல் முடியாமல் போச்சேப்பா, இப்படி ஒரு மன உளைச்சல் அவருக்கு அப்படி சொல்லி புலம்பிகிட்ருக்காருனா என்ன, சிவபெருமான்கிட்ட வருத்தத்தை தெரிவிக்கிறார். அப்போ கொஞ்சம் நேரம் இருட்டிடுச்சு. அப்போ ஒரு துறவி வெறும் கோமனை மட்டும்தான் கட்டியிருக்கார். நேராக வராரு. வந்தோடனே, என்னப்பா ஏதோ ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கே என்ன அப்படின்னதும், இல்லை சாமி இந்த மாதிரி வந்து சாமியை தரிசனம் பண்ணலான்னு வந்தேன், கடைசியில் பார்த்தா கோயில் நட சாத்திட்டாங்க, ரொம்ப வருத்தமாக போச்சு, 6 மாதம் கழிச்சு வான்றாங்க, நான் எவ்வளோ கெஞ்சி கூட கோயில் நடைய திறந்து ஒரே ஒரு தரிசனம் எனக்கு காட்டலன்னதும், சரி கவலைப்படாத மகனே, நீ கடவுளை தான் முழுசாக நம்பி தானே வந்திருக்க, அவர் ஏதாவது உனக்கு கருணை காட்டுவார், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பசிக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு மனசு ஃபுல்லாக இறைவன் இருக்கார், நான் அவரை பார்க்க முடியன்ற வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரி கண்டிப்பாக உனக்கு நல்ல வழி கிடைக்கும், இந்தா ரொட்டி துண்டு இருக்குது சாப்பிடுன்னு சொல்லி சில ரொட்டி துண்டை கொடுத்துட்டு அவருக்கு வந்து நெருப்பை வந்து தீ மூட்டி குளிருக்கு இருக்க வச்சு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது மகனே, நாளை காலைல வந்து கோயில் நட திறக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா, அப்போ ரொம்ப சந்தோஷம் சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் அறியாமலே தூங்கிறார், அதாவது அந்த பக்தர் தூங்கிறார். இவரை அறியாமல் தூங்கினதும் காலையில் சூரிய உதயம், அந்த சூரிய வெளிச்சம் இவர் மேலே படும்போது தான் இவருக்கு நினைவு வருது. அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறார். எழுந்து பார்க்குறாரு, தான் கூட பேசிட்டு இருந்த துறவியை காணும். சரி கிளம்பி போயிருப்பார்னு நினச்சா கொஞ்சம் தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது, எல்லோரும் வர மாதிரி. என்னென்னு பார்த்தா அந்த கோவிலை திறக்கிறதுக்கு பரிவாரங்களோட அந்த கோயில் குருக்கள் வந்துட்டுருக்காரு. அப்போ இவர் கிட்ட வந்தது இவர் சொல்கிறார், என்ன சாமி நேற்று தான் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து கோயில் நட திறக்க மாட்டேன், 6 மாதம் கழிச்சு தான் திறப்பேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே திறந்துட்டிங்களே அப்படின்னு. என்னப்பா சொல்கிற, நேற்று தான் நான் உன்னை பார்த்தேனா, நான் கோவிலை பூட்டிட்டு 6 மாதம் கழிச்சு இப்போ தான்ப்பா வரேன் அப்படின்றார். இவருக்கு ஒன்றுமே புரியலது, 6 மாதம் கழிச்சு வரீங்களா, நேற்று தான் நான் உங்களை பார்த்தேன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ அந்த குருக்கள் சொன்னாராம், மகனே
உன்னோட 6 மாதத்தை ஒரு பொழுதாக இறைவன் ஆக்கியிருக்கான். உன் கூட இருந்தான் பார்த்தியா, அவர் தான் சிவன். சிவனை நேரில் தரிசனம் பண்ணது நீ தான் உண்மையான பக்தன் சொல்லி ஆலயத்தை திறந்து முழுமையாக தரிசனம் பண்ணுறதுக்கு அளவு பண்ணாராம். அந்த மாதிரி நீங்கள் இறைவனை நம்புனா போதும். உங்களோட கஷ்டத்தை இவருக்கு எப்படி 6 மாதத்தை ஒரு இரவாக்குனானோ அதே மாதிரி மலையளவு இருக்க உங்கள் கஷ்டத்தை கடுகலக ஆக்கிடுவோம். இறைவன் இருக்கார். நம்ம பிரார்த்தனை பண்ணால் நமக்காக வருவார். நம்ம கஷ்டத்தை நம்புவார்னு அந்த பக்தர் மாதிரி நீங்களும் நம்பினா போதும். நம்மளில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் இல்லை வழிபாடு மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது சரியான முறை தான். இருந்தாலும் நம்ம பாவங்கள் தீர்றதுக்கு இன்னொரு முறை என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் புண்ணியம் பண்ணணும். ஏதோ ஒரு எளிமையான உணவு தானம் பண்ணுறது, இல்லை நம்ம சக்திக்கு உட்பட்ட ஏதோ ஒரு புண்ணியத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்கிறது கூட ஒரு விதத்தில் புண்ணியம் தான். ஒருத்தர் மனசை கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சில வார்த்தைகள் சொல்கிறதே மாபெரும் புண்ணியம். அப்படி நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணுறதால மட்டுமே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாவத்துக்கு எப்பவுமே புண்ணியம் ஒன்று தான் மிகப்பெரிய பரிகாரம். இதை நம்ம மனசார புரிஞ்சுக்கிட்டு மனம் உவந்து செய்யணும். இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம்தான். எல்லாராலையும் முடியும். நான் 100 ரூபா தான் சார் சம்பாதிக்கிறேன், அந்த 100 ரூபாயை என்னை முழுசாக பயன்படுத்தினாலே எனக்கு இன்னொரு 100 ரூபா தேவைப்படுது, அதாவது 200 ரூபா இருந்தால் தான் வாழ்க்கை ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன், என்னால் பண்ண முடியுமா? நிச்சயமாக பண்ண முடியும். காலையில் நீங்கள் கோலம் போடுறீங்களா, அந்த கோலம் பச்சரிசி மாவில் போடுங்க. இதுவே நீங்கள் பல உயிரினத்துக்கு சாப்பாடு போட்ட ஒரு புண்ணியம் உங்களுக்கு சேரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எளிமையான தானங்கள் இருக்குது. அதை நம்ம செஞ்சாலே போதும். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, கோவில் குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொறி போடலாம், இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இந்த புண்ணியம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஒட்டுமொத்த பாவத்தையும் அழித்து நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை உடனே கொண்டு வரும். நான் உங்களுக்கு ஒரு ஆன்மீக சம்பவம் சொல்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கதை, இருந்தாலும் நான் கொஞ்சம் அதை சுருக்கி சொல்கிறேன். இங்கே நம்ம ஊர்லேருந்து காசிக்கு போன ஒரு குடும்பம் அங்கேயே தங்கிடுறாங்க. கணவன் மனைவி ஒரு பொண்ணு. கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக இவங்க குடும்பம் போகுது. பொண்ணு திருமண வயசு வர்ற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துடுறாங்க. ஏன் திருமணம் வேணாம் அப்படின்னா, நான் சிவனுக்கு தொண்டு பண்ணுறதே என் வாழ்நாள் நோக்கமாக வச்சுருக்கிறேன், அதனால் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லை மறுத்துறாங்க பெண். அந்த சமயத்தில் அவங்க அம்மா தவறிடுறாங்க. இப்போ ஒரே பொண்ணு, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு பொண்ணோட லட்சியம்தான் வாழ்க்கைன்னு மாறி போச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னோட சொத்து பத்தெல்லாம் விற்று பொண்ணு சிவனுக்கு தொண்டு, மக்களுக்கு தொண்டு, இதுதான் உண்மையான தெய்வத்தோட வழிகாட்டுதல், உள்ளுதன்மை, தெய்வ பக்தி அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதாவது பொதுவாக குளம் வெட்டுறது, கோவில் திருப்பணி செய்கிறது, கோவில் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களால முடிஞ்சு அவங்க அத்தனை சொத்தையுமே விற்று பண்ணிகிட்ருக்காங்க. சில காலம் போனதும் அவங்க அப்பாவும் தவறிறார். இப்போ பொண்ணு மட்டும்தான். ஆனால் அவங்க எப்படி கஷ்டப்பட்டாவது ஒரு திருப்பணி தினமும் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அப்படி ஒரு பக்தி. இது முழுக்க முழுக்க சிவனுக்கு செய்கிற உண்மையான தொண்டாக நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த ஊரில் இது ஆக்சுவலாக உண்மை சம்பவம், காசியில் நடந்த சம்பவம். அந்த ஊரில் இருக்க ஒரு செல்வந்தர், அவர்கிட்ட இந்த பொண்ணு போய் ஒரு உதவி கேட்குறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு இவங்க போயிருக்காங்க. போய் அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி நான் ஊர் ஃபுல்லாக சிவனுக்கு தொண்டுன்ற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்கிட்ட ஒட்டுமொத்த சொத்தி நான் இழந்துட்டேன். இப்போ மேலும் திருப்பணி நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த ஊர்லேயே தனவான் நீங்கள் தான். ஒரு 5 லட்சம் மட்டும் கடனாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சில பணிகள் இருக்குது, அதை முடிச்சிருவேன் அப்படின்னதும் இப்போ அவருக்கு அந்த பொண்ணோட நிலமை நல்லா தெரியும். அந்த பொண்ணு தன்னோட சொத்தை எல்லாத்தையுமே இறைவனுக்காக அர்ப்பணித்து அப்படி ஒரு நல்ல கேரக்டருங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்குறது இவரோட சொத்தில் ஒரு சின்ன பங்கு தான். அப்படின்னா கூட இந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எப்படி 5 லட்சத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததால் இவர் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் உன்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நீனே என்கிட்ட கடனாக கேட்குற, அத்தனை விஷயத்தையும் நீ திருப்பணிக்கு கொடுத்துட்ட, அதனால் உன்னை நம்பி எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி ஏதோ சொல்லி அந்த பொண்ணை திருப்பி அனுப்பலான்னு இவர் பார்க்குறாரு. ஆனால் ஊர் மக்கள் இருக்கிறதால ரொம்ப நியாயமாக சொல்லி அதை திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு பார்க்குறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தாங்க ஐயா, இருந்தாலும் நான் எப்படியோ கொடுத்துட்றேன், என் தலையை அடமானம் வச்சாது கொடுத்துட்றேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி பிடிவாதமாக சொல்லி அதோட இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நான் கேட்குற பணம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வந்துட்டாங்க, உங்களோட சொத்தில் ஒரு சின்ன தொகை தான், அதை மட்டும் நீங்கள் நினச்சா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க.
அப்போ அவர் சொல்கிறாரு, சரிம்மா நான் பணம் தரேன் பிரச்சனை இல்லை, உன்ட்ட அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இப்போ ஊர் மக்கள் முன்னாடி முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு வந்து இனிமேலாச்சும் ஒரு நல்ல புத்தி வந்து நல்ல வாழ்க்கை இருக்கட்டும், கடவுள்ன்ற பேரில் தானம் பண்ணதால் எதுவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஐயா தானமாக கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நாம் செஞ்ச நல்ல விஷயத்த சொல்லி காட்டக்கூடாது, இருந்தாலும் நான் இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிட்டதால் சொல்கிறேன், நான் பண்ண தானம் இருக்கு இல்லையா, அந்த தானத்தின் ஒரு பகுதி பலனை உங்களுக்கு நான் வந்து தாரவாத்து கொடுக்குறேன், அந்த தானத்தை நீங்கள் அடமானமாக வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னதும் அப்போ அவர் சிரிக்கிறார். பொன் பொருள் அதை தான் வந்து நிலம் இது மாதிரி விஷயத்த தான் அடமானம் வைக்க முடியும், நீ சொல்கிற மாதிரி தானத்தெல்லாம் அடமானம் வாங்கிக்க முடியாதுமா, தானத்தை கண்ணாலேயே பார்க்க முடியாது, இது எப்படிம்மா சாத்தியம், முன்னாடி சொன்ன பற்றியா எப்படியாச்சும் பணத்தை தந்துடுவேன்னு சொன்னதை கூட நான் ஏற்றுப்பேன், ஆனால் தானத்தை அடமானம் வைக்கிறேங்கிறியே இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறதுனது. உடனே இந்த பொண்ணு சொல்கிறாங்க, அப்படியா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய குளம், அதாவது இந்த அம்மா வெட்டின குளம் தான் அது, அந்த குளத்துக்கு கரையில் ஒரு சிவனுக்கு சின்ன சன்னதி வச்சுருக்காங்க, அதில் இருக்க சிவனை அப்படியே வைதிகரெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சிவனை தூக்கி குளத்துக்குள்ளே போட்டுட்டு சொல்கிறாங்க, என் தானத்தின் பலனாக எப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கிற காசுக்கு பலன் வந்து ஈடாகுதோ அப்போ இந்த சிவலிங்கம் மேலே மிதக்குன்னதும் அவர் போட்டு சிரிக்கிறார். முன்னாடி சொன்ன பார்த்தியாம்மா, உன்னோட அந்த புண்ணியத்தை அடமானம் வைக்கிறதா அதை கூட நான் ஏற்றுப்பேன், ஆனால் இந்த கல் சிவலிங்கம் தண்ணி மேலே மிதக்கும்னு சொன்ன பார்த்தியா, இதை வந்து எப்படிம்மா நான் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி சிரிக்கிறார். அப்போ அந்த அம்மா ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறத பார்த்து, சரி இதுக்கு மேலே இந்த அம்மாட்ட வந்து பிடிவாதம் பண்ண முடியாது, சரி கேட்குற பணம் சின்ன பணம் தானே, சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த 5 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போடுறார். சரி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனதும் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆளை வச்சு இந்த குளத்தில் எவ்வளவோ பேர் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, அது மாதிரி கணக்கெடுத்துகிட்டே வாங்க, எத்தனை நாட்கள் வேணால் ஆகலாம், எவ்வளோ காலங்கள் கூட ஆகலாம், அதுக்குள்ளே நான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க பார்க்குறேன், நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்கினது. இவர் என்ன பண்ணுறாருன்னு அந்த பயனாளி யாருன்னு சொல்லி நோட் பண்ணுறதுக்கு சில ஆளெல்லாம் போட்டு விஷயத்த சொல்லிடுறார். மறுநாள் காலையில் விடிய காத்தால் விடிஞ்சவுடனே இவரும் சரி நேற்று தான் பணம் கொடுத்துருக்குறோம், யார் தண்ணி எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவரோட வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து நின்று பார்க்கும்போது அந்த கோவிலோட காளை மாடு இருக்கும்ல, அது வந்து தண்ணி குடித்து அப்படி கரை ஏறினது தான் தாமதம். திடீர்னு பார்த்தா மேலதாள வாத்தியத்தோட குளத்துக்கு நடுவில் ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, திபுன்னு தண்ணியிலேருந்து அப்படியே விபூதி சந்தனம் மணக்க மேலதாள வாத்தியத்தோட எந்த சிவலிங்கம் கல் தண்ணியில் மிதக்காதுன்னு அவர் சொன்னாரோ அந்த சிவலிங்கம் அப்படியே மேலே வந்துச்சான். அப்படியே மிரண்டு போயிட்டார் மனுஷன். நேற்று இதை சொல்லி தான் நம்ம கிண்டல் பண்ணோம், ஒரே ஒரு பசுமாடு தண்ணி குடித்ததுக்கே சிவலிங்கம் மேலே மிதக்குதுன்னா இந்த அம்மா பண்ணியிருக்கிற இத்தனை திருப்பணிக்கும் இந்த அம்மா எவ்வளோ பெரிய புண்ணியத்தை வச்சுருக்கோம், இதுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த பொண்ணை தான் சொந்த பொண்ணாக தத்தெடுத்துக்கிட்டு தான்கிட்ட இருக்கிற இத்தனை பணமும் இந்த புண்ணியத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறத உணர்ந்து அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து தான தர்மம் பண்ணதாக சொல்லி இந்த சம்பவம் முடியும். இது ஒரு உண்மை சம்பவம். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று இன்னொருத்தங்கிட்ட இல்லாமல் இருக்கும், அதை கொடுக்க பாருங்கள், அதுவே நம்ம பாதி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இது உங்களுக்கு வந்து இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு வேணால் வேடிக்கையாக இருக்கலாம், இல்லை கேட்கும்போது கூட சாத்தியம் இல்லாத மாதிரி தோணலாம். நீங்கள் தினமும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிகிட்டே வாங்க, அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உதாரணத்துக்கு நம்ம கோலம் போடுறது வந்து அரிசி மாவில் கோலம் போடுங்க, காய்கறி நறுக்கிறது, அந்த கஞ்சி தண்ணி இதெல்லாம் வந்து ஒரு வாளி வச்சு பசுமாட்டுக்கு ஊற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு மாடியில் வந்து ஒரு பவுலில் தண்ணி வைக்கிறது, சின்ன சின்ன பறவைகளுக்கு வந்து இறை வாங்கி வைக்கிறது, அதாவது தினை சாமை கொள்ளு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இறை வாங்கி மொட்டை மாடியில் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயம் அது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய செலவாயிட போகிறதில்ல, ஆனால் அது எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீங்கள் நம்பலனாலும் இது உண்மை. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது காலையில் எந்திரிச்சா மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதோ ஒரு இறைநாமம், சிவசிவன் சொல்லுங்கள், இல்லை ராமன் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று ஒரு மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கிறத உங்களோட வழக்கமாக வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், எப்போ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவார். அதேமாதிரி பேச்சை முடிக்கும் போதும் சிவாய நம அப்படின்னு முடிப்பார். ஒரு சகோதரி கூட கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எந்த சிவமந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆரம்பித்து முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம்னு முடிக்கணும் இல்லை பிரதர், நீங்கள் சொல்லலை அப்படின்னாங்க. அதை நான் ஒரு வீடியோவில் கவனித்தேன். ஆமாம், சொல்லலை, தப்பு தான் அது. அதே மாதிரி நம்ம எந்த மந்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் சிவமந்திரம்
திருச்சிற்றம்பலம்னு ஆரம்பித்து திருச்சிற்றம்பலம்னு முடிக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை. அதுலேயும் குறிப்பாக வட்டி மேலே வட்டி வருது இல்லையா? இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை, கடன், வட்டி பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு பதிகம். இது ஞானசம்பந்தர் அருளிய பதிகம்தான். இதுக்கு ஒரு சம்பவமே இருக்குது. ஞானசம்பந்தர் தன்னோட தகப்பனார் இருக்கார் இல்லையா, அவங்களோட திருவாடுதுறை அங்கே தங்கியிருக்கிறப்ப அவங்க அப்பா சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞானசம்பந்தரை பார்த்து, மகனே நான் சீர்காழி போய், அதாவது ஞானசம்பந்தரோட சொந்த ஊர் சீர்காழி, அங்கே போய் கொஞ்சம் யாகம்லாம் பண்ணலான் இருக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பொண்ணும் பொருளும் தேவைப்படுது, நீ தான் கொடுத்து உதவணும் அப்படின்னா ஞானசம்பந்தருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, அவர் எப்போவுமே இறைவன் ஒருத்தர் தான், அவரை தவிர வேறு எதுவுமே தனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவர் ஒருத்தரை மட்டுமே தன்னோட அத்தனையுமா நினைக்கக்கூடியவர். அவர்கிட்ட அந்த உணவுக்காக திருவோடு வச்சுருப்பாங்க இல்லையா, அது கூட வச்சுருந்ததா தெரியல. அந்த அளவுக்கு இறைவனை மட்டுமே நம்பியிருக்கக்கூடியவர். இப்படி ஒரு விஷயத்தை அப்பா கேட்குறாருன்னு சொல்லிட்டு அந்த திருவாவடுதுறை அப்படின்னு சொல்லுவாங்க, திருவாடுதுறைன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அதில் இருக்கக்கூடிய இறைவனை நினச்சி ஒரு பதிகம் பாடுறார். என்ன பதிகம் அப்படின்னா, இடரினும் தளரினும் ஆரம்பிக்கிற இந்த பதிகத்தை, இது ஒரு 11 பாடல். இந்த 11 பாடலையும் பாடி இறைவனை பிரார்த்தனை பண்ண உடனே சிவபெருமான் ஒரு பூதகணத்தை அனுப்பி எடுக்க எடுக்க குறையாத பொன் முடிச்சு, அதாவது ஒரு பொற்கிழைன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு இந்த கோவிலில் இருக்கிற பலிபீடத்தில் வச்சுட்டாங்க. இப்போ அந்த பொற்கிழை எடுத்து இவர் அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அதாவது எடுக்க எடுக்க குறையாது இல்லையா, இதை கொடுத்து உங்களோட யாகத்தை நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததா இந்த தல வரலாறு சொல்லும். இது ரொம்ப அருமையான பாட்டுங்க. திருஞான சம்பந்தர் சொன்ன பதிகம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எத்தனை சக்தி வாய்ந்த போட்டுக்கிட்டாலும் தகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இதோட அனுபவத்தை தனி வீடியோவாகவே போட்டிருக்கோம். இன்னும் நிறைய அனுபவம் இருக்குது. இன்னும் வரும் காலத்தில் இன்னும் கொஞ்சம் வீடியோ கூட போடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பாடல். நீங்கள் வேணால் அந்த பாடலை சிவராத்திரி அன்னைக்கு வேணால் சொல்லி பாருங்கள். உடனே சேஞ்சஸ் தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இதை வழக்கமாக சொல்கிறத நீங்கள் ஒரு முறையாக வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த 11 பாட்டையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் உங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாத பொருளாதார உச்சத்துக்கு போயிடுவீங்க. எவ்வளவோ மீண்டு வர முடியாத கடனில் இருந்தவங்கலாம் கூட நான் சொல்லி இந்த பாட்டை படித்து மட்டுமே பெரிய இடத்துக்குலாம் வந்திருக்காங்க. பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய தீர்க்க முடியாத தொகையெல்லாம் இருக்குல்ல, கோடியிலலாம் கூட சிலருக்கு இருந்துலாம் கூட காணாமல் போயிருக்கு. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பதிகம். இப்போ நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இதை மட்டுமே தினமும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா பணம், இந்த வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. சரி, இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். நிறைய பேருக்கு தெரிஞ்சது, நம்ம எல்லாருமே திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம். திருவிளையாடலில் ஒரு சீன் வரும். அதாவது தருமிக்கு 1000 பொற்காசை கொடுக்கறதுக்காக சிவபெருமான் ஒரு பாட்டை எழுதி கொண்டு வருவார். அந்த பாட்டை எழுதி கொண்டு வந்தது அது ரிஜெக்ட் ஆகி திரும்ப இவர் கூப்பிட்டு போவார். இப்போ சிவபெருமான் நக்கீரரை சந்திக்கும் போது 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். 2 பேரும் உரையாடுற மாதிரி. நக்கீரர் ஒன்று சொல்லுவார், சிவன் ஒன்று சொல்லுவார். திரும்ப நக்கீரன் சொன்னோடனே சிவன் நெற்றிக்கண்ணை திறந்துருவார். அது என்ன சொன்னார், ஏன் அவர் கோவப்பட்டார் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட பாட்டில் குத்த சொன்னது யார் அப்படின்னு நக்கீரனை சொல்லுவாங்க. ஓ கீரனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லுவார். என்ன வசனத்தை சொல்லுவார் அப்படின்னா, அங்கம் புழுதிப்பட அருவாள் நெய் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நக்கீரன் உடனே ரிப்ளை பண்ணுவார். என்ன ரிப்ளை பண்ணுவார்னா, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னு சொல்லுவார். இதை சொன்ன உடனே அவர் நெத்திக்கண்ணை திறந்ததாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இது உண்மையாகவே அந்த பாடல் திருவிளையாடல்லையே வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிவன் நக்கீரனை ரொம்ப குத்தி காட்டி பேசுவார். ஏன் குத்தி காட்டி பேசுவார்னா, நக்கீரனோட குலத்தொழில் பார்த்தீங்கன்னா சங்கு இருக்கு இல்லையா, அதை அறுத்து வளையல் செஞ்சு வியாபாரம் பண்ணுறது. அதனால தான் உடம்பெல்லாம் புழுதிப்பட சங்கை பொறுக்கி அதை அருவாளில் நெய் பூசி அறுக்கும்போது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காகவும் அது மேலே பிசிறுலாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நெய் பூசுறது. இந்த மாதிரி பண்ணி சங்கை 2 அறுத்து அதில் வளையல் செஞ்சு வியாபாரம் பண்ணுற நீ என்னோட பாட்டில் குத்தம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒன்றே அவர் சொல்லுவார், சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம் அப்படின்னா, சங்கருத்து வியாபாரம் பண்ணுற எனக்காவது ஒரு குலம் இருக்குது, சங்கரனால்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு ஏது குலம், நீ ஆதின்னு சொல்கிறாங்க, உனக்கு குலமே கிடையாதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு ஒன்று சொல்லுவார். அதாவது என்னென்னா, சங்கை அறுத்து வளையல் பண்ணி வியாபாரம் பண்ணி அதில் வர காசில்
சாப்பிட்றோம் நாங்கள், ஆனால் நீ வந்து சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு சுடுகாட்டில் சுற்றி வந்து திருவோடி ஏந்தி பிச்சை எடுக்கிற ஒன்றை மாதிரி நாங்கள் இல்லை, ரொம்ப உழைச்சி சாப்பிட்ற வர்க்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அப்போ தான் சிவபெருமானுக்கும் வந்ததாக காமிப்பாங்க. அது வந்து அதுக்காக வரல, அவர் வந்து உண்மையாக நக்கீரனோட புலமையை வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏத்தாப்புல வந்திருக்கிறது இறைவனே, ஆனாலும் பாட்டில் பிழை இருக்கக்கூடாது. தமிழ் மேலே அவர் கொண்டிருக்க பக்தியை இந்த உலகத்துக்கும் தான் மேலே வச்சிருக்கிற அன்பை இந்த உலகத்துக்கும் காட்டுறதுக்காக தான் சிவபெருமான் வருவார். இருந்தால் கூட நிறைய பேருக்கு அந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த உண்மையாக இருக்கிறாரு அப்படின்னு நான் கீரனை பற்றி சொன்னதால் சொல்கிறேன். இது ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ருட்டி பக்கத்தில் வந்து கணிக்கர் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு ஜோதிடர். அவர் வந்து எப்படின்னா ஜோதிடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கணிக்கக்கூடிய ஒரு நபர், அப்படியே துல்லியமாக இருக்கும். அப்படி ஒருத்தட்ட ஜோதிடம் பார்க்குறதுல சித்தர் சாவடி அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு ஊர், அங்கேருந்து ஒரு சித்தர் வந்து சோடியோடு வந்து அப்பா எனக்கு ஜோசியம் பார்க்கணுப்பான்னு சொல்கிறார். வந்திருக்கிறவர் வந்து ஒரு சித்தர் ரூபத்தில் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து சிவபூஜை பண்ணாமல் எந்த வேலையும் பண்ணுறது கிடையாது, நான் சிவபூஜை பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னதும், பா உனக்கு எவ்வளோ பொன் பொருள் வேணுமோ கேளு தரேன், எனக்கு உடனே அர்ஜென்ட்டாக பார்க்கணும், நீ பார்த்துட்டுனா நீ கேட்டதை விட அதிகமாக தரேன்னதும் இல்லைன்னு அவர் மறுத்துட்டு சிவபூஜை பண்ணாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறார். சொன்னவொடனே இவர் உடனே சரி அப்போனா அவன் பூஜையை முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. அதே மாதிரி பூஜையை முடிச்சுட்டு வந்ததும் அந்த ஓலைச்சுவடியை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தவொடனே உங்கள் ஜாதகம் நல்லா தானே இருக்குது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதும், நான் வந்து ஒரு சன்னியாச கோலம் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு கல்யாணம் அமையுமா, அப்படி நான் கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா, பார்த்து சொல்லுப்பா அப்படின்னதும் இவர் ஜோதிடத்தை எடுத்து பார்க்குறார். பார்த்துட்டு ஐயா இந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது அப்படின்னதும், என்னப்பா வளர்ற, நானே வந்து சன்னியாசி, ஒரு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்கிறிய, நல்லா பாரு அப்படின்னது. நல்லா எத்தனையோ முறை பார்த்துட்டேன், உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, இது வந்து நான் கும்புற சிவன் மேலே ஆணை, என்னோடய வாக்கு வந்து இது வரைக்கும் பொய்யானதில்லை, உங்கள் ஜோதிடம் அதை தான் சொல்லுது, உங்கள் ஜாதகம் அதை தான் சொல்லுதுன்றார். வந்திருக்கவருக்கு சரியான கடுப்பு. என்னப்பா வளர்ற நீ, இப்படி தான் எல்லாருக்கும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீ ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்குங்கிறதுக்காக வரவங்களுக்கெல்லாம் தப்பாக ஜோதிடம் பார்த்து சொல்கிறியா, முதல்ல ஊர் ஃபுல்லாக போய் சொல்ல போகிறேன், நான் ஒரு சன்னியாசி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னு நீ தப்பாக ஜோதிடம் சொன்னேன்னு சொல்ல போகிறேன், இப்பயே வந்து நீ பார்த்து சொன்ன ஜோதிடம் தப்புன்னு ஒத்துக்க, உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்கிறார். முடியவே முடியாது, இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு சித்தன் ஒரு யோகிங்கிறதால ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தேன், நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை இருக்குது, இதுக்கு மேலே வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலன்னதும், இல்லை நீ ஒரு பொய் புழுவுற நபர்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜோதிடர் கோவமாயிறார். நான் சொன்ன வாக்கு இது வரைக்கும் பொய்யானது கிடையாது, இந்த ஜாதகம் அதை தான் சொல்லுது, இது நான் தினமும் கும்பிட்ற சிவன் மேலே சத்தியம் அப்படின்னு. அப்படியா, நீ சொல்கிறது உண்மைன்னா இந்த ஜாதகத்தை கொண்டு போய் உன் சிவன் காலடியில் வச்சு சிவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு திறந்து பாரு, உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்வார். சரின்னு சிவனை வேறு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு போய் சிவன் காலடியில் வச்சு ஜாதகத்தை வந்து திறந்து பார்ப்பார். அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அவர் அந்த ஓலைச்சுவடியை பிரித்து பார்த்தா அத்தனை ஜாதகமும் அழிஞ்சு அதில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக வர ஆரம்பிச்சு தான் என்ன வந்தது அப்படின்னா, திருவதிகை வீரநாட்டமுடைய மகாதேவர் அப்படின்னு வந்தது. அதாவது பண்ருட்டியில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் வந்துச்சான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு ஓலைச்சுவடி வச்சுட்டு வெளியில் ஓடி வந்து பார்த்தா அந்த சித்தரை காணும். சிவபெருமானை பார்த்தா, ஐயா நீங்கள் தான் என்னை சோதிக்க வந்தீங்களா, ஏன் அப்படி ஒரு சோதனைதும். அப்போ அவர் கண் கூசுகிற அளவுக்கு ஒரு பேரொளி திடீர்னு அவர் முன்னாடி தோண்டுச்சான். பார்த்தா ரிஷப வாகனத்தில் தாயாரோட அப்பன் வந்து காட்சி கொடுத்துருக்கிறார். தாயார் அப்பன் மட்டும் இல்லாமல் கணபதி சுப்பிரமணியம் சண்டிகேஸ்வரரோட 5 பேரோடையே காட்சி கொடுத்து உன்னோட உண்மையான பக்தியையும் வந்து எந்த காரணத்துலேயும் நீ பொய் சொல்லாமல் ஜோதிடத்துக்கு தேவையான உண்மையை மட்டும் சொல்கிற அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்கே நான் இந்த திருவிளையாடல் பண்ணப்பா, இன்னும் மேலும் மேலும் நீ வந்து புகழடைவாய், கடைசியாக சிவபதவி அடைவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்போ சிவபெருமான் கேட்டிருக்கார், உன்னோட பக்தியை வச்சு உனக்கு ஒரு வரம் தரலான் இருக்கேன், உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னதும் அதுக்கு அந்த கணிகர் கேட்டாரன், உலகத்தையே கணிக்கிற பரம்பொருள் நீங்களே ஜோதிடம் பார்க்க வந்து ஒரு திருவிழாடல் பண்ணியிருக்கீங்க, அதனால்
நீங்கள் வந்து இந்த ஊர்லேயே தங்கி இந்த ஊரில் உங்களை தேடி வரவங்களுக்கு ஜோதிடத்தில் அதாவது இருக்கக்கூடிய அத்தனை தோஷத்தையும் போக்கி அவங்க கர்ம பலனுக்கு ஏற்ற நல்வழி காட்டணும் அப்படின்னது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதுக்காக அந்த ஊரில் கணிச்சபுரீஸ்வரராக இன்றைக்கும் ஆலயம் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தல வரலாறு சொல்லுது. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். இன்றைக்கும் நம்ம பண்ருட்டியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் அவர் அந்த கணிக்கரோட பேர்லேயே கணிச்சம்பாக்கம், கணிச்சபுரி அதோட பழைய ஊர். இப்போ அந்த ஊரோட பேர் வந்து கணிச்சம்பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போவும் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு வழிபட்டோம்னா நம்மளோட தோஷம் போகும். நம்மளால் போக முடியல அப்படின்னா நம்ம தினமும் கோளறு பதிகம் படித்தாலே போதும். இதுவே நம்மளோட பாதி பிரச்சனை தோஷங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது. பாதி என்ன, நம்மளோட தோஷங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது. நம்ம மேலும் மேலும் பாவங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இறை சிந்தனையாவோ இறை நாமத்தை உச்சரிக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை முறை வந்து தன்னாலேயே மாறிடும். எப்போவுமே நம்ம பதிவில் வந்து பெரியவாவை பற்றி சொல்லாமல் இருந்ததில்லை. நம்மளோட ஈஸ்வரன் அவர் தானே இல்லையா? நம்ம வாழ்ந்த காலத்தில் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனா, பெருமாளுக்கு பெருமாளா, அம்பாளுக்கு அம்பாளா, குருவா, தாயா, தந்தையா அத்தனையுமா இருந்து நமக்கு ஒரு நல்வழி காட்டினது நம்மளோட பெரியவா தான் இல்லையா? பெரியவா வந்து மேனா அதாவது பல்லக்கில் போகிறது வழக்கம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப இருண்ட நேரம். அந்த சமயத்தில் சரி இதுக்கு மேலே பயணம் பண்ண வேண்டாம், ஏன்னா தீவெட்டி உங்களுக்கே தெரியும் இல்லையா, பந்தம் மாதிரி இருக்குல்ல, அது தீவெட்டி இன்னொன்று இருக்கும் பந்தம் மாதிரியே, அதை பயன்படுத்தி தான் போவாங்க அந்த காலத்தில். இப்போ மாதிரிலாம் மின்சாரம் அதிகமாக கிடையாதுன்றதுனால சரி இதுக்கு மேலே ரொம்ப இருட்டாக இருக்குது, போக வேணாம், இங்கேயே தங்கிக்கலான்னு சொல்லிட்டு பெரியவாவை மட்டும் பல்லக்கை இறக்கி வச்சதும் பல்லக்கிலேயே படுத்துக்கிறாங்க. பெரியவாவை சுற்றியே எல்லோரும் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டதும் கொஞ்சம் நேரம் போனதும் பெரியவா வந்து பாலு இருப்பார் இல்லையா மடத்தில், அந்த தொண்டரை எழுப்பி படுத்துருக்கிற இடம் சாம்பலாக இருக்கா பாரு அப்படின்னதும் கையை வச்சு அவர் தூக்கத்துலேயே தடுமாறி தொட்டு பார்த்து ஆமாம் எல்லாமே சாம்பலாக இருக்குது அப்படின்னதும் சரி ஒன்றும் இல்லை படுத்துக்க அப்படின்னதும் என்ன பெரியவானதும் இல்லை ஒன்றும் இல்லை படுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மறுபடியும் கேட்டதும் இல்லைடா நம்ம தங்கியிருக்கிறது வந்து மயானம், அதாவது சுடுகாடு, அவங்க இருக்கிறதே ஐயோ அபச்சாரம் இல்லை ஈஸ்வரனே இங்கே தான் குடியிருக்கான் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அபச்சாரம், ஈஸ்வரன் இருக்கிற இடம் தைரியமாக படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பெரியவாங்கிற பரமேஸ்வரன் இருக்கிற இடம், அவங்களுக்கு என்ன பயம், படுத்துருந்தாங்களாம். இன்னொரு சமயம் வந்து இதே மாதிரி பல்லக்கில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியான காட்டுப்பகுதி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஊரோட எல்லை. சரி இதுக்கப்புறம் காட்டுப்பகுதிக்குள்ளே போக வேண்டாம், நைட் ஆகிடுச்சு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போன மாதிரியே பல்லக்கை வந்து இறக்கி வைக்கிறாங்க. பல்லக்குள்ளேயே பெரியவா படுத்துக்கிறாங்க. பெரியவாவை சுற்றியே எல்லோரும் படுத்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும், நம்ம கூட்டத்தில் எப்பயுமே ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வந்து தலையணை இல்லாமல் தூங்குறது கொஞ்சம் சிரமம். அதனால் தட்டு தடுமாறி ஏதோ ஒன்று கையில் படுது, அதை இழுத்து தலைக்கு வச்சு நல்லா படுத்து தூங்கிறார். நல்லா அசந்து தூங்கிறார். காலையில் எந்திரிக்கும் போது பதறி அடிச்சுட்டு பெரியவா தேட்டு ஓடி வர்றார். பெரியவா ஒரு அபச்சாரம் ஆகி போச்சு. என்ன அபச்சாரம் அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிக்கிறாங்க. பெரியவாவுக்கு ஏற்கனவே தெரியும் அது என்ன நடந்து போச்சுன்னு. அவங்களுக்கு தெரியாதா? பெரியவா நம்ம தங்கியிருந்தது ஒரு மயானம். ஆமாப்பா மயானம், அதை விட பெரிய அபச்சாரம் நான் நைட்டு தலகாணின்னு நினச்சி தலையில் வச்சு தூங்கிட்டு இருந்தது ஒரு மண்டை ஓடு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வரார். அவருக்கு ஒரு பயம், பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ, ஏதாவது பின்தொடர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம வந்து கடவுள் பக்கத்திலே இருந்தாலும் சில அறியாமை சில சமயங்கள் நமக்கு இருக்கும். நம்ம என்னதான் கடவுளோட குழந்தைகள் அப்படின்னா கூட கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்காருன்னு சில சமயம் நமக்கு தோணவே தோணாது. அது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான். அவருக்கும் பெரியவா கடவுள் அப்படின்னா கூட அவருக்கு அது தெரியல. அவர் ஒன்று பயந்துட்டு வந்து சொன்னதும் நேற்று நைட்லாம் நிம்மதியாக தூங்குனியே. ஆமாம் பெரியவா நல்லா தூங்கினேன். அப்புறம் என்ன கவலை, மனுஷன் வாழ்கிற வரைக்கும் அவன் முகத்தில் சிரிப்பையே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று பாரு, இறந்து போனதுக்கு அவன் சிரித்த முகமாகவே இருக்கான், மண்டை ஓட்ட சொல்கிறாங்க. அது பெரியவாவுக்குரிய அந்த நக்கல் வந்து எப்பயுமே இருக்கும். அது யாரையும் புண்படுத்தாத மாதிரியும் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கருத்து இருக்கும். சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஆழமாக தூங்கிட்ட, உனக்கு தோண பரமேஸ்வரன் இருக்கான், நீ ஏன் கவலைப்படுற? அப்போ தான் அவருக்கு புரியுது, ஐயோ பெரியவா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கவே விழுந்து பெரியவாவை நமஸ்காரம் பண்ணிக்கிறார். ஏன் நான் இப்போ இதை சொன்னேன் அப்படின்னா, சிவபெருமானை பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அவர் வந்து மயானத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் தான் நம்ம பாவங்களெல்லாம் அழித்து இனி ஒரு பிறவி இந்த ஆன்மா எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இருக்கிறதா சொல்லுவாங்க. பெரியவா வந்து இருந்த சமயத்துலேயே வந்து இன்னும் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, பெரியவா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய பூஜையே பண்ணாத சிவன் இருப்பார் இல்லையா, கைவிடப்பட்ட கோவில் நிறைய இருக்குது இன்னமும்.
நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு கால பூஜையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மடத்துலேருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் ஏற்பாடு பண்ணி சில பேர் அனுப்பிச்சு பூஜை பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி போகும்போது ஒரு சிவலிங்கம் பார்த்திங்கன்னா மயானத்துலேயே இருக்குது. மயான லிங்கம் இருக்கும், நிறைய ஊரில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அப்படி இருக்கிற ஒரு லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வரும்போது இன்னொருத்தர் அவர் கூட துணைக்கு வந்தவர் வேறு ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு வரார். இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை வந்துடுது. என்ன சண்டை வந்துடுதுன்னா, மயானத்துக்கு போயிட்டு வந்தால் வந்து குளிக்கணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை மயானமாகவே இருந்தாலும் அது வந்து பகவான் வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி, அதனால் புண்ணிய பூமிக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து யாரும் குளிக்க மாட்டாங்க, அதனால் குளிக்க மாட்டேன்னு இவர் சொல்கிறார். இப்போ இந்த பிரச்சனை பெரியவாட்ட வருது. பெரியவா உடனே சொல்கிறாங்க, அவரை கூப்பிட்டு, எப்பவுமே பெரியவா, நீங்கள் என்ன மாதிரி விஷயத்துக்கு போகிறீங்க, உங்களோட மனநிலை என்ன, நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், இல்லை நீங்கள் எதை ஏற்றுப்பீங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிப்ளைவே இருக்கும், அழகாக இருக்கும். கூப்பிட்டு, உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டதான், இல்லை பெரியவா, இது வந்து கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்து குளிக்கிறது கிடையாது, அதனால் அங்கே வந்து சிவபெருமான் இருக்கார், அது புண்ணிய பூமி, அதனால் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன், இவர் குளிக்க சொல்கிறார். அப்படின்னா, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ மனசால் நினைக்கிறேன்னா நீ குளிக்க வேண்டாம், விட்டுரு. உனக்கு குளிக்கணும்னு தோணுதா, நீ குளிச்சுட்டு வா. புரிஞ்சிச்சிங்களா? உனக்கு குளிக்க வேணான்னு தோணுதா, நீ நம்புகிற, அப்போ நீ அப்படியே இரு. உனக்கு குளிக்கணும்னு தோணுது, நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இது மாதிரி, அதாவது பெரிய பெரிய பிரச்சனைக்கு கூட பெரியவா ரொம்ப எளிமையான விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எத்தனையோ சிவன் கோயில், கடைசியாக இதை தான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சிவன் கோவில் பாழடைஞ்சு போய் ஒருவேளை பூஜை கூட இல்லாமல் ஏன் புதர் மண்டி போய் அப்படி ஒரு கோவில் இருக்கதே தெரியாத எத்தனையோ பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது, சக்தி வாய்ந்த கோயில்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் முடிஞ்சால் ஒரு வேளையாவது, நான் சொன்ன பரிகாரத்திலேயே இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம், ஒரே ஒரு வேளை நீங்கள் விளக்கேற்றி அந்த கோவிலெல்லாம் நீங்கள் வந்து இறைவனை வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது எப்படி அப்படின்னா, ஒரு சிவன் கோவிலில் உள்ளே எரிஞ்சிட்டு இருக்க கருவறையில் இருக்கிற விளக்க ஒரு எலி ஓடும்போது எதர்ச்சியாக அந்த திரி, நம்ம இப்போ தூண்டி விட்டால் தான் எரியும் தெரியும்ல, அப்படியே உள்நோக்கி எரிஞ்சிக்கிட்டே போகிற அந்த திரியை தெரியாமல் ஓடும்போது தூண்டி விட்டுருது. அப்படி தூண்டி விட்டதன் பலனாக அது மறுபிறவி, அதாவது நம்ம எல்லாம் ஓணம் கொண்டாடுறோம் இல்லையா, ஓணம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி அதாவது பாதாள உலகத்துலேருந்து மறுபடியும் நம்ம இந்த பூலோகத்தை பார்க்குறதுக்கு, குறிப்பாக கேரளாவில் தான் இதை சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு வரனால தான், அவரை வரவேற்கிறனால தான் ஓணமாக கொண்டாடுறோம். அப்படி அந்த எலி தான் மகாபலி சக்கரவர்த்தியாக மறுபிறவி கொடுத்தார் சிவபெருமான். அப்படி கொடுத்து அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாளால் 3, அந்த கதை தெரியும்ல, ஒரு பெரிய யாகம் பண்ணுவார். யாகம் பண்ணும்போது தானம் கொடுக்கணும், தானம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் இவர் ரொம்ப வாமன அவதாரம், சின்ன பையனாக ரொம்ப குள்ளமாக போயிருப்பார். போனோடனே 3 அடி இடம் வேணும் அப்படின்னு கேட்டதும் 3 அடி தானே இடம் வேணும். அவர் உடனே 3 அடி தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி 3 அடி தாராளமாக எடுத்துக்கோ, எவ்வளவோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சி சொல்லுவார். உடனே பெருமாள் விஸ்வரூபம் எடுப்பார், ரொம்ப பெரிய உருவம், அடி பூமியாகவும் 2வது அடி மேலுலகத்தையும் இருந்துட்டு 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்பார். அப்போ உடனே அந்த அரசன் வந்து தன்னோட தலையை காட்டுவார், அதாவது மகாபலி சக்கரவர்த்தி, இதுக்கு மேலே அளக்கிறதுக்கு வழியே இல்லை, என் 3வது அடியே என் தலையில் வைங்க அப்படின்னு அவர் தலையில் காலை வச்சு அவரை வந்து பாதாள உலகத்துக்கு தள்ளிடுவார். அவர் எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து இந்திரலோகத்தை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சிறப்பு யாகம் அவர் வந்து ஏற்பாடு பண்ணுவார். அதாவது அசுரன் கையில் போனால் அது வந்து கொஞ்சம் சில அசம்பாவிதங்களை சந்திக்கலாம் அப்படின்றதால அவங்கள வந்து பாதாள உலகத்துக்கு அனுப்பிச்சு, பாதாள உலகத்தை உன்னால் உன் விருப்பம் தீர ஆட்சி பண்ண, எப்போ உனக்கு வெறுத்து போதோ அப்போ வந்து நீ நேராக வைகுண்டம் வந்துடுவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன எலியாக இருந்து சிவபெருமானோட அருளால் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக பிறந்து பரம்பொருளோட பாதம், அதாவது கிருஷ்ணனோட பாதம் தன்னோட தலையில் படுறதுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் ஒரு சின்ன புண்ணிய பலனாக, மகாபலி சக்கரவர்த்தி நிறையா புண்ணியம் பண்ணியிருப்பார், நான் வந்து அதை இல்லைன்னு சொல்லலை, அந்த புண்ணிய பலனால் இவருக்கு இத்தனை விஷயம் கிடைக்கிது. அதனால் இருக்கிறதுலே மிகப்பெரிய தொண்டு வந்து சிவத்தொண்டு. அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எல்லா கடவுளும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஆயுதம் ஏந்தின மாதிரி தான் நம்மளை வந்து கோவிலில் வந்து சிலைகளை பார்க்க முடியும். ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் லிங்க ரூபமாக இருப்பார். அன்பே சிவம் அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக லிங்க ரூபமாக இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த மகா சிவராத்திரியை பற்றி இவ்வளோ தூரம் நம்ம
பார்த்துட்டு வந்துட்டோம். இது 2வது பதிவோட நிறைவுக்கும் வந்துட்டோம். மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையிலே சீக்கிரமே எழுந்து குளித்து முடிச்சுட்டு இரவு முழுக்க ஏதோ ஒரு சிவன் கோயிலில் தங்கி நடக்கக்கூடிய 4 ஜாம பூஜையிலையும் கலந்துக்கிட்டு மறுநாள் பகல் தூங்காமல் மறுநாள் சாயந்தரம் சிவபெருமானை மறுபடியும் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு இரவு தூங்குறது தான் சரியான முறை. இந்த சமயங்களில் சிவராத்திரி முழுக்க முழிச்சிருந்து சிவநாமங்கள் சொல்கிறதோ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் படிக்கிறதோ அத்தனை விதமான புண்ணியத்தை தரும். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது நம்மளோட எல்லாவித விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது. பாவத்தை போக்கி முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம். இதை கடைப்பிடிங்க. இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் நிறைய விஷயங்கள், அதாவது கண்ணப்பருக்கு காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அர்ஜுனனுக்கு பாசுபாஸ்திரம், அதாவது அவர் வச்சிருக்கிற ஆயுதம், அது கொடுத்தது ஒரு மகா சிவராத்திரி தான். அதுக்கப்புறம் சிவன் விஸ்வரூபம் எடுத்து உச்சி முடியை பார்க்கறதுக்காகவும் பாதம், அதாவது உச்சி முதல் பாதம் வரை யார் தரிசனம் முதல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு போட்டி வரும் இல்லையா, அது மகா சிவராத்திரியில் நடந்ததான். இந்த மாதிரி மகா சிவராத்திரி நாளில் எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ அற்புதமான விஷயத்தை செஞ்ச ஒரு மகா சிவராத்திரி இது. கடைசியாக ஒரு விஷயத்தை விட்டோம் பாருங்கள். என்ன அப்படின்னா, நம்ம தம்ப்நெயில்ல மறுபிறவி இல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்ன மறுபிறவி இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு செகண்டுக்கு குறைவாக கூட ஆத்மார்த்தமாக சிவபெருமானை நினச்சி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அத்தனை பாவங்களையும் அழித்து இந்த பிறவிலேயே நமக்கு முக்தியை கொடுத்துரும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. அதனால தான் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் நமக்கு மறுபிறப்பு கிடையாது, இறைவனோட இறைவனாக கலந்துருவோம் அப்படின்றத தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதையும் நம்மளோட முன்னோர்கள் சொன்ன சில விஷயத்தின் அடிப்படையிலையும் தான் இந்த தம்ப்நெயில் வச்சுருக்கிறோம். இது ஒரு அருமையான நாள். நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் இறைவனை அடையிறதுக்கு சிவராத்திரி ஒரு உன்னதமான நாள். தயவு செஞ்சு எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க. அதனால் எல்லாரும் முழு நம்பிக்கையோடு இறைவன் வழிபடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இறைவன் நினச்சா ஒரு செகண்டில் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி உங்களை உங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கைக்கு கொண்டு வரவும் முடியும், உங்களுக்கு முக்தியும் கொடுக்க முடியும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம்.